டூ வீலர் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ டாப்பில் இருக்குது, ஹோண்டாவெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் இவி செக்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்தோம்னு வச்சுங்களேன், அதில் யார் டாப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு ஓரம்போ ருக்மணி வண்டி வருதுங்கிற ரேஞ்சுக்கு அப்படியே மேலே ஏறி வந்திருக்கு. அது எந்த கம்பெனினா அதுதான் டிவிஎஸ். ஆக்சுவலாக டிவிஎஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டூ வீலர் செக்மெண்ட்டில் ஒரு பயனியர் கம்பெனி, அதில் டவுட் இல்லை. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி இவி செக்மெண்ட்லேயும் நான் தான் லீடராக வருவேன், எல்லாருக்கும் நான் தான் தாதாங்கிற மாதிரி மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இவி வேரியண்ட் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து ஐக்யூப் இருக்குது, அதுக்கப்புறம் டிவிஎஸ் எக்ஸ் இருக்குது, அடுத்ததாக டிவிஎஸ் ஆர்பிட்டர் அப்படிங்கிறதுக்கு. இதில் ஐக்யூப் ரொம்ப பாப்புலராக இருக்குது, அது நல்லாவே பிஸ்னஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐக்யூபுடைய பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகிறதுனால டிவிஎஸ் கம்பெனி வந்து இன்றைக்கி நிலைமைக்கு இந்தியாவில் இவி செக்டாரில் மார்க்கெட் லீடராக வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டூ வீலர் செக்மெண்ட்டில் ப்ரூவ் பண்ண ஒரு கம்பெனி. நிறைய மக்கள் அந்த பைக்கை பயன்படுத்துகிறாங்க, நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்குது, நல்ல பாப்புலாரிட்டி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இவி செக்மெண்ட்லேயும் அவங்க க்ரோ ஆகிறது நம்மளை மாதிரியான ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இல்லைனா நம்மளை மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. 2020 ஐக்யூபை லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸுடைய இவி மார்க்கெட் ஷேர் வந்து ஜை அப்படின்னு க்ரோ ஆகிருக்கு. 24% இன்றைக்கி மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக, அதாவது இவி செக்மெண்ட்டில் வச்சிருக்க கம்பெனியாக டிவிஎஸ் வளர்ந்துருக்கு.